ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு ஷெஃப் ராமோன்ஸ் யூடியூப் சேனல். காபி கேட் கேஎஃப்சி ரெசிபி போடும்போது எவ்வளோ பேருக்கு சாஸ் வேணும், சாஸோட ரெசிபி காட்டுங்க. ஏதோ எந்த ரெஸ்டாரண்ட், எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் ரெஸ்டாரண்ட் இருந்தாலும் அதுக்கு பேக் போனுன்னுவாங்க, முதுகெலும்பு சாஸ் தான். ஸோ இந்த சாஸை வச்சு தான் மோஸ்ட் ஆஃப் த சக்ஸஸ்ஃபுல் ரெஸ்டாரண்ட் லைக் மெக்டானல்ட்ஸோ இல்லை கேஎஃப்சியோ இல்லை சிக்ஃபிலேயோ இல்லை பாண்டா எக்ஸ்பிரஸோ இல்லை பீட்சா ஹட்டோ, டாமினோட்ஸோ, சாஸ் இஸ் த மேஜர். அந்த ஆர்என்டி அதில் போடுற மாதிரி எதுலேயுமே போட மாட்டாங்க. ஏன்னா சாஸ் ஹஸ் த பிக்கஸ்ட். எந்த ஃப்ரைட் சிக்கனோ இல்லை பர்கரோ போனால் சாஸ் தான் இருக்கும் மெயின் இன்க்ரீடியண்ட்டாக. ஸோ அதனால் இன்றைக்கி இந்த சக்ஸஸ்ஃபுல் சாஸஸ் விச் இஸ் வெரி வெரி குட் ஃபார் ஃப்ரைட் சிக்கன் 5 சாஸ் பண்ணி காட்ட போகிறேன். வாங்க ஃபஸ்ட்டு சாஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாஸ் வந்து ஃப்ரம் ஏஷியன் சாஸ் தான். என்னோட பிடிச்ச ரெசிபி ஒரு கார்லிக் சில்லி சோயா வச்சு மயோட மிக்ஸ் பண்ண போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு குக் பண்ண வேண்டியது, வி ஹாவ் டு யூஸ் கொஞ்சம் ஆயிலில் கார்லிக் நல்லா ப்ரௌன் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் சோயா சாஸ் போட்டு ரெடியூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸும் லைம் ஜூஸ் அண்ட் மயோ போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த கார்லிக் சோயா இந்த எண்ணெய் சில்லி ஃப்ளேக்ஸை குக் பண்ணலாம். இந்த கார்லிக் சோயா சில்லி மயோட சாஸ்க்கு தேவையான பொருட்கள் அஃப்கோர்ஸ் சோயா சாஸ், சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சம் எண்ணெய், கார்லிக், சாப் கார்லிக், கொஞ்சம் மஸ்டர்ட், லெமன் ஜூஸ், மயனீஸ். இதை வச்சு பண்ணலாம். கார்லிக் சோயா சில்லி சாஸோட பண்ணலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆயில், ரொம்ப போடாதீங்க ஆயில். மைனஸும் ஃபேட்டு தான், ஃபுல் ஆஃப் ஆயில். அதனால் இந்த கார்லிக் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும் போட்டுக்கலாம். ப்ரிடாமினன்ட் ஃப்ளேவர் ஆஃப் கார்லிக், அதனால் கார்லிக் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் ப்ரௌன் ஆன அப்புறம் கம்மியாயிடும். இது மாதிரி ப்ரௌன் ஆகிடணும் பாருங்கள். ப்ரௌன் ஆன அப்புறம் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ், ரொம்ப போடாதீங்க, கொஞ்சம் போதும். அது ஒரே ஒரு வாட்டிட்டு சோயா சாஸை போட்டு ரெடியூஸ் பண்ணிடலாம். சோயா சாஸ் தான் பயங்கர உமாமி. ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் உமாமி இந்த இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டில் வந்து சோயா சாஸ் தான். அதுக்கப்புறம் தக்காளி, அதுக்கப்புறம் பார்மேசன் சீஸ், அதுக்கப்புறம் மஷ்ரூம், அதுக்கப்புறம் நிறைய இருக்குது உமாமி ஐட்டம்ஸ். கருவாடு, ட்ரை ஃபிஷ் இஸ் அ பிக்கஸ்ட் உமாமி. நான் உமாமி என்றால் நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. உமாமினா இட்ஸ் அ சேவரி, அதாவது வாயில் வச்சோன்னு திருப்பி சாப்பிட தோணுது பாருங்கள், அதான் உமாமி. ஸோ இது மாதிரி இன்க்ரீடியன்ஸ்க்கு எக்கச்சக்க உமாமி இருக்குது. யூஸ் பண்ணால் யூ ஃபீல் லைக் ஹேவிங் இட் அகெயின் அண்ட் அகெயின். சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து சொல்லும் சாப்பிட்றா அப்படின்னு. அதனால தான் சோயா சாஸ் இஸ் பீன் எக்ஸ்டென்சிவ்லி யூஸ்ட் ஆல் அரவுண்ட் த வேர்ல்டு. ஃபர்மெண்டட் சோயா. ஸோ இது ரெடியூஸ் ஆன அப்புறம் இதை மயோனீஸ் மிக்ஸ் பண்ணி சாஸ் பண்ண போகிறோம். ஸோ இது மாதிரி ஆன அப்புறம் ஆற வச்சுட்டு மிச்சம் இருக்க சாஸோட ரெசிபி பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு மயோனீஸ், கம்மியாக பண்ணி காட்டுறேன். ஒரு போர்ஷன் 2 போர்ஷன் அப்படி. ஃபஸ்ட்டு மைனஸ், அதுக்கப்புறம் இதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் லெமன் ஜூஸ், எல்லோ மஸ்டர்ட் கொஞ்சம், அப்புறம் நம்ம பண்ணி வச்சுருக்க இந்த கார்லிக் சில்லி சோயா ரிடக்ஷன் கொஞ்சமாக, ஒரு ஃபுல் டீஸ்பூன் எண்ணெயை இருந்தால் கம்மி பண்ணிக்கோங்க, போட்டு மிக்ஸு. சால்ட்டு போடல, ஏன்னா சோயாவில் சால்ட் இருக்குது, கரெக்டாக இருக்கும் அது. ஸோ யுவர் கார்லிக் சில்லி சோயா மயோ இஸ் ரெடி. ரெண்டாவது சாஸ் இட்ஸ் கால்ட் பேங் சாஸ். தாய்லாண்டில் பண்ணுறது. இட் கோஸ் வெரி வெல் வித் த ஃப்ரைட் சிக்கன் ஆல்சோ. 3 இன்க்ரீடியன்ட் தான். வாங்க என்னென்னு பார்க்கலாம். ஒன்று வந்து மைனீஸ். நான் எல்லாமே லைட் மைனீஸ் எடுத்துருக்கேன், ஃபுல் ஃபேட் மயோ எடுக்கல நான். ஒன்று வந்து ஸ்வீட் சில்லி சாஸ் ரெடிமேடாக கிடைக்குது. ஒன்று வந்து ஸ்ரீரச்சா சாஸும் ரெடிமேடாக கிடைக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரொப்போர்ஷன் தான் மெயின் இதில். ஃபஸ்ட்டு மைனீஸ், I will give you the recipe in the description.
அதுக்கப்புறமா 1 tablespoon ஆஃப் ஸ்வீட் சில்லி சாஸ், அப்புறம் 1 tablespoon ஆஃப் சீரச்சா சாஸ், ஒரு குட்டி விஸ்கு, ஒரு பியூட்டிஃபுல் பேங்க் சாஸ் ரெடி. தேர்ட் சாஸ் வேர்ல்டு ஃபேமஸ் சாஸ் சிக்-ஃபிலே அப்படின்ட்டு ஒரு யூஎஸ் ரெஸ்டாரண்ட் ஃப்ரைட் சிக்கன் தான் அவங்களும் விற்கிறாங்க. அதோட சாஸோட காப்பி கேட். ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு தேவைன்னு பார்த்துடலாமாங்க. ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் லைட் மைனஸ், பிக்கிள், சாப் பிக்கிள்ஸ், இது குக்கும்பரில் பண்ணுறது, மஸ்டர்ட், கெச்சப், ரெலிஷன் வாங்க, அது ஹனி, இது 6 போட்டு பண்ணலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் பிக்கிள், 1/2 டீஸ்பூன் ரெலிஷ், அதே மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் ஹனி, கொஞ்சோண்டு மஸ்டர்ட், அதுவும் 1/2 டீஸ்பூன் தான், 1 டீஸ்பூன் கெச்சப். As usual, amazing Chick-fil-A sauce. Fourth sauce, chipotle barbecue mayo. எல்லாமே மயோனைஸில் பண்ணுறேன்னு யோசிக்காதீங்க, லைட் மயோ வேறு. இந்த மயோ இல்லாமல், எமல்ஷன் பேஸ் இல்லாமல் சாஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம் வீட்டில் பண்ணுறது. அதனால் நான் இது மாதிரி ஈஸியாக இது 3-4 இன்க்ரீடியன்ட் வச்சு பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு எமல்ஷன் மயோ இல்லாமல் சாஸ் வேணும்னு கேளுங்க, அடுத்ததில் நான் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு சிப்போத்தல் பார்பெக்யூ மயோவுக்கு ஃபஸ்ட்டு மயோ இன்க்ரீடியன்ட் 4 இன்க்ரீடியன்ட் தான், அதனால் நான் சொல்ல. சிப்போத்தல் பவுடர் மார்க்கெட்டில் கிடைக்குது, அது ஒரு 1/2 டீஸ்பூன். சில்லி சிப்போத்தல் இஸ் சில்லி, ஸோ 1/2 டீஸ்பூன் ஹனி, ஒன் ஃபுல் டீஸ்பூன் பார்பிக்யூ சாஸ் கிடைக்குது, அதை போட்டுருங்க. ஓகே, அகெயின் மை ஸ்மால் விஸ்க். இந்த சாஸ் மட்டும் ஒரு 1 hour அப்புறம் சர்வ் பண்ணுங்க. சிப்போத்தல் வில் கம் அலைவ். கொஞ்சம் பார்பிக்யூ சாஸ் கம்மியாக இருக்குது, இன்னொரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். Here you go. Chipotle honey barbecue mayo. Last and final sauce from the land of Greek. Greeceலேருந்து சசாக்கி சாஸ் அப்படின்ட்டு, TZATZIKI இது மாதிரி. ஆனால் டாட்டா சசாக்கின்னு சொல்ல மாட்டாங்க, சசாக்கி. ஓகே, ஆர் சசாக்கி. இதோட சாஸ் மேஜர் க்ரீக் யோகர்ட். So this is very important ingredient. Then you need grated cucumber, olive oil, garlic, dill leaf, lemon juice. வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம். க்ரீக் யோகர்ட் ஒரு ஃபண்டாஸ்டிக், இது ஹை இன் கால்சியம், ப்ரோபயோட்டிக், லோஸ் பிளட் ப்ரெஷர் அண்ட் இட்ஸ் வெர்சிடைல். ஸோ அதனால தான் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம இது க்ரீக் யோகர்ட்டோட மிக்ஸ் சம் ஸ்குவீஸ்டு குக்கும்பர் கிரேட் பண்ணிவிட்டு அதை தண்ணி எடுத்துடுறோம். தென் 1 டீஸ்பூன் கார்லிக். தில் லீஃப் நம்ம தமிழில் சோம்பு இல்லைன்றாங்க, தெரில. தில் லீஃப் தான் நான் சொல்கிறது, சோம்பு இல்லை நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது இல்லை. கீரை, பேசிக்லி இட்ஸ் அ கீரை, சோம்பு கீரை. அப்புறம் ஒரு 2 டேபிள்ஸ்பூன்ஸ் ஆஃப் லைம் ஜூஸ். இது டீஸ்பூன், அதனால் 4 போட்டிருக்கேன் 2 டேபிள் ஸ்பூனுக்கு. அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் ஆஃப் 3 டீஸ்பூன்ஸ் ஆஃப் ஆலிவ் ஆயில். இதை மிக்ஸ் பண்ணி
நம்ம ஊரில் ரைத்தா பண்ணுற மாதிரி தான், ஆனால் கிரீஸில் வந்து இது பண்ணி பேரும் வச்சுட்டாங்க, வேர்ல்டு ஃபேமஸ் ஆகிடுச்சு. நம்ம ஆளுங்க ரைத்தா பண்ணிட்டு வேர்ல்டு ஃபேமஸ் ஆகாமல் இருக்கணும். Here you go. Greek Sasaki yogurt. Very good for fried chicken. Okay, 5 sauces. Bang Bang sauce, நம்மளோட Chick-fil-A sauce, Sasaki sauce, chili garlic, soya mayo and chipotle barbecue honey mayo. 5 sauce பண்ணி காட்டிட்டேன். Mostly it is emulsion, அதாவது mayo based sauces that only goes very well with fried chicken. ஒரே ஒரு யோகர்ட் பேஸ்ட், க்ரீக் யோகர்ட் பேஸ்ட் சாஸ். 5 சாஸுமே இட் கோஸ் வெரி வெல் வித் ஃப்ரைட் சிக்கன். நீங்கள் கேட்ட மாதிரி 5 சாஸ் பண்ணி காட்டிட்டேன். இன்கேஸ் மயோ இல்லாமல் சாஸ் வேணும்னு கேட்டிங்கன்னா அதுவும் பண்ணி காட்டுறது ரெடியாக இருக்கேன். தேங்க்யூ வெரி மச். இந்த சாஸ்லாம் ட்ரை பண்ணி KFCயோட கம்பேர் பண்ணி பாருங்கள். அவங்க கொடுக்குற சாஸோட இட் வில் பி வெரி வெரி நைஸ். தேங்க்யூ வெரி மச்.